இப்ப நம்ம நான்காவது மிக முக்கியமான கேள்வி கேட்டுடலாமா? சீமான் அவர்களை இந்த ஆரியமும் திராவிடமும் விமர்சிக்கும் போது என்ன சொல்லி விமர்சிப்பாங்கன்னா, இவர் சீமான் இல்ல சைமன், இவர் பேரு செபாஸ்டியன் சைமன் அப்படிலாம் சொல்லி இந்த ஆரியமும் திராவிடமும் இவரை விமர்சிப்பாங்க. இதற்கு சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்னு கோவப்படுவர், இல்லைன்னா ஏதாச்சும் மலுப்பலான பதில சொல்லி கிளம்பி போயிடுவார். இந்த சீமான்ங்கிற பேர் நீங்களே வச்சுக்கிட்ட பேரா? இல்லை, என் பேரே தானுங்க. திடீர்னு இல்ல எல்லாருமே இப்ப குழப்புறாங்கல்ல இந்த சீமான் சைமான், அதனால நான் கேட்கிறேன். ஒரு விவாதமே கிடையாது. என் பேரு ஒரு நாயின் இருந்தா கூட உங்களுக்கு என்ன, அது ஒரு பேச்சே கிடையாது. ஒரு பேர் என்ன, பேர்ல என்ன இருக்குது? நீங்க முகத்தை பார்க்காம முடியே பார்த்துக்கிறீங்க. அவர் என்னைக்குமே இதுக்கு சரியான பதில் சொன்னதே கிடையாது. அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம், அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பல தமிழர்கள் கிறிஸ்துவ மதத்தில் இருக்காங்க. அவங்க கிறிஸ்துவர்களாக இருப்பதாலேயே அவங்க தமிழர்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை ஏன் மறைக்கணும்? சீமானுக்கு இதை மறைக்கிறதுக்கான தேவை என்ன? முதல்ல சீமான் அவர்களின் பெயர்லாம் உண்மையான்றதை பார்த்துரும். சீமான் அவர்களுடைய தாத்தா பெயர் யாக்கோப், அதாவது ஜேக்கப். அப்போ என்ன தெரிய வருது? அவருடைய தாத்தா ஒரு கிறிஸ்துவர். ஒரு விமர்சனமா அந்த பாட்டன் பேரை கொடுங்க சார். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? எந்த பாட்டன்? உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பார்ல, உங்க அப்பாவோட அப்பா, அவர் பேர்லாம் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். எங்க அப்பாவோட அப்பாரு அவர் நாங்க எங்களுக்கு கொல்லங்குடி, எங்களுக்கு காளி எங்க குலதெய்வம். நாங்க என்ன சொல்றது, எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். சீமானுடைய அப்பாவின் பெயர் உண்மையிலேயே செந்தமிழன் தானே? செந்தமிழன் சீமான் சொல்றாங்க. சீமானுடைய அப்பாவுக்கு செந்தமிழன் பேர் வச்சிருக்காங்க. இது உண்மைதானா? இது உண்மை கிடையாது. சீமானுடைய அப்பாவின் பெயர் செபாஸ்டியன். செபாஸ்டியன் தாங்க அவருடைய அப்பாவுடைய பெயர். இது அவருடைய அஃபிஷியல் ரெக்கார்டான அவருடைய பாஸ்போர்ட்லேயும் இருக்கு. ஈழ பிரச்சனை அப்போ கனடா நாட்டில் சீமான் அவர்கள் பேச போயிருக்கார். அங்கே அவரை அனுமதிக்கலை. அங்கே கனடா நாட்டு இமிகிரேஷன் வெப்சைட்லையுமே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதில் இருப்பதும் செபாஸ்டியன் சீமான் தான். சீமானுடைய பெயருமே சைமனாக தான் இருந்திருக்கு. அதற்கான ஆதாரம் தான் இந்த நடிகர் பாபு. பேச்சுலர் லைஃப்பில் கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணப்போ சீமான், இப்போது சீமான், அப்போ சைமன், நாங்கள்லாம் ஒரே பேட்ச் 88 கதை சொல்லுவோம். பேச்சுலர் லைஃப்பில் கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணப்போ சீமான், இப்போது சீமான், அப்போ சைமன். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, சீமான் சினிமாவில் நுழையிறதுக்கு முன்னாடி சைமனாக தான் இருந்திருக்கார். அவருடைய அப்பா செபாஸ்டியனாக தான் இருந்திருக்கார். சீமான்கிட்ட இந்த கேள்வி கேட்டு பாருங்க. ஒன்று கோவப்படுவார், இல்லை மழுப்பிட்டு கிளம்பிடுவார். ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டார். ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தை காமிக்கணும். அதனால் நாம் கேட்கும் இந்த 4வது கேள்வி, சீமான் அவர்கள் செபாஸ்டியன் சைமனாக இருந்ததை ஏன் மறைக்கிறார்?